அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு இயல் 2லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வு எழுதல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. பாடியிமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். இரண்டாவது வினா, பெரிய மீசை சிரித்தார் என்பது டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அன்மொழி தொகை. பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை. மூன்றாவது வினா, கஜா புயலின் பெயரை தந்த நாடு எது? கஜா புயலின் பெயரை தந்த நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இலங்கை. நாலாவது வினா, கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கொண்டல். கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். ஐந்தாவது வினா, மேற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? மேற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கோடை. மேற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கோடை. ஆறாவது வினா, வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வாடை. வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் வாடை. ஏழாவது வினா, தெற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? தெற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தென்றல். தெற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் தென்றல். எட்டாவது வினா, தண்ணீர் குடி என்பது என்ன இலக்கண குறிப்பு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இரண்டாம் வேற்றுமை தொகை. ஒன்பதாவது வினா, தயிர் குடம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. தயிர் குடம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பத்தாவது வினா, நேமி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, வலம்புரி சங்கு. நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு. 11வது வினா, கோடு என்பதன் பொருள் என்ன? ஒரு முக்கியமான வினா. கோடு என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மலை. கோடு என்பதன் பொருள் மலை. 12வது வினா, சுவல் என்பதன் பொருள் என்ன? சுவல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தோல். சுவல் என்பதன் பொருள் தோல். 13வது வினா, மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவெண்பாவை பாடல்களை பாடும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தாய்லாந்து. 14வது வினா, கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன? ஒரு முக்கியமான வினா. கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தலைமை மாலுமி. கப்பித்தான் என்பது தலைமை மாலுமி. 15வது வினா, உயிரின வாழ்வின் அடிப்படை எது? உயிரின வாழ்வின் அடிப்படை எது? சரியான விடை ஆப்ஷன் பி, இயற்கை. 16வது வினா, திருமூலர் எழுதிய நூல் எது? திருமூலர் எழுதிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருமந்திரம். திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம். 17வது வினா, வாயுதாரணை என்னும் அதிகாரம் அமைத்து குரல் பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி, பிற்கால ஔவையார். 18வது வினா, புயலிலே ஒரு தோணி புதினத்தின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி புதினத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ப. சிங்காரம். புயலிலே ஒரு தோணி ப. சிங்காரம். 19வது வினா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி, புயலிலே ஒரு தோணி. 20வது வினா, காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, நப்பூதனார். 21வது வினா,
வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல்ங்கிறது இளங்கோவடிகள் சிலப்பதிகார நூல்ல சொல்லியிருப்பாங்க. 22வது வினா, பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துதுவை பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பலப்பட்டடை சொக்கநாத புலவர். 23வது வினா, கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பெண்பார் புலவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெண்ணி குயத்தியார். 24வது வினா, பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார்? ஒரு முக்கியமான வினா. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹிப்பாலஸ். 25வது வினா, தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் எது? தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூன் முதல் செப்டம்பர் வரை. 26வது வினா, வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் எது? வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. 27வது வினா, வலிமிகின் வலி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து பாடியவர் யார்? வலிமிகின் வலி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவனார். 28வது வினா, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று புறநானூற்றில் பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மருத இளநாகனார். 29வது வினா, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 5ஆம் இடம். 30வது வினா, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் பெற்றுள்ள இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலிடம். 31வது வினா, உணவின்றி எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 5 வாரம். 32வது வினா, யுனிசெஃப் என்றால் என்ன? யுனிசெஃப் என்றால் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியகம். 33வது வினா, குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரம் எது? குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குளிர்பதன பெட்டி. 34வது வினா, பெய்ட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது? பெய்ட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் பி தாய்லாந்து. 35வது வினா, முல்லைப்பாட்டில் உள்ள மொத்த பாடல் அடிகள் எத்தனை? முல்லைப்பாட்டில் உள்ள மொத்த பாடல் அடிகள் எத்தனை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 103 அடிகள். 36வது வினா, உலக காற்று தினம் எது? உலக காற்று தினம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜூன் 15. உலக காற்று தினம் ஜூன் 15. 37வது வினா, பூங்காற்றே உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் என கவிதை பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேவக்கோட்டை வாமூர்த்தி. 38வது வினா, முல்லைப்பாட்டின் பாவகை எது? முல்லைப்பாட்டின் பாவகை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டின் பாவகை ஆசிரியப்பா. 39வது வினா, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. 40வது வினா, முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நப்பூதனார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். 41வது வினா, சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார்? சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். 42வது வினா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா யார்? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். 43வது வினா கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கிய கவிஞர் யார்? கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கிய கவிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். 44வது வினா குயில் பாட்டு பாடியவர் யார்? குயில் பாட்டு பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். 45வது வினா புதிய ஆத்திச்சூடி தந்த கவிஞன் யார்? புதிய ஆத்திச்சூடி தந்த கவிஞன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். 46வது வினா பாரதியார் இதழாசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும். இந்தியா, சுதேசமித்திரன். 48வது வினா பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்? பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியார். 49வது வினா வசன கவிதை யாரால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டது? வசன கவிதை யாரால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். வசன கவிதை பாரதியாரால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கடைசி வினா பாருங்க. புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் எது? புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வசன கவிதை. நண்பர்களே, நீங்க நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு விடையில் சந்திப்போம்.